இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் எடுத்து வந்துடும். தமிழ்நாட்டுல இப்ப தான் ட்ரெண்டிங். ஜாலியா ஒண்ணு பண்ண போறோம். மஜாவா இருக்கும். நீங்க அப்படியே பார்த்து யாராவது லூசு அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் தான் பழைய கதை பேசுகிறான்னு நினைப்பீங்க. எங்களுக்கு இப்பதான் டைம் கிடைச்சிச்சு. மழை ஒரு சைடு இது எடுக்கிறேன் ஆகிட்டா நாத்து நடத்தல். இப்ப நீ வாங்கிட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நானே இது நான் போன்ல சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த மாதிரி கேட்கறான் மச்சான் சொல்லலாம்னு நினைச்சேன். சத்தியமா நினைச்சேன். இப்ப நீ வாங்கிட்டு வந்தியா? அப்ப ஆஞ்சல தான் வெஜ் நான்வெஜ் லட்டு. வாசம் வந்து பாரு. மாட்டு கொம்பி வாசம் வந்தா முடியும்டா. அடுத்த இது போலாம்டா. நான்வெஜ் லட்டு அது மட்டும் இல்ல, அங்க போயின்னு இருக்குல்ல. ப்ரோ நீ ஓபன் பண்ணு ப்ரோ. எப்பயும் ரேண்டமா ஸ்டார்ட் ஆகட்டும். அதுதான் ரேண்டம் செட் ஐட்டம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு இருந்துச்சு. புரியுது உனக்கு? அவாலா இல்ல நம்மளான்னு இருந்துச்சு. இப்ப அதேதான் அவனுக்குள்ளேயே மாறிடுச்சு. அவால் வெஜ்ஜா அவால் நான்வெஜ்ஜா அப்படி மாறிடுச்சு. ஆனா என்னால இன்ன வரைக்கும் நமக்கு மச்சான் நான்வெஜ் லட்டு கொடுத்தானு சொன்னாங்க. அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அது பிரச்சனை. அது உள்ள விட்டு மச்சான் மாட்டு மூத்திரம் தெளிச்சா பாவம் போயிருன்னு எவன்டா சொன்னான். ஆனா அப்ப அதை வாங்கி நான்வெஜ் லட்டு கூட சாப்பிடலாம் மச்சான். மாட்டு மூத்திரம். ஆமா சொல்ல வந்துட்டேன். இந்த வீடியோ 3 செக்மெண்டா வரும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பத்தி இவன் பேசுறான். ரெண்டாவது செக்மெண்ட் அது லட்டு போலாம். இப்ப மாட்டு கொழுப்புல இருந்து லட்டு சாப்பிடலாம். ஏன்னா அது வந்து இப்ப மாட்டுல இருந்து நெய் வருது, அது சாப்பிடுறாங்க. அப்ப மாட்டு கொழுப்பு சாப்பிடலாம். மாட்டு மூத்திரம் சாப்பிடலாமா? குடிக்கணும்டா. குடிக்கிறோம் சாப்பிடுறாங்க. வேற யாரு குடிக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சு? அவால தவிர வேற யாருன்னா சொல்லு. இவங்களை தவிர வேற யாருன்னா சொல்லு. வீட்டு நல்லா நிறைய பேர் இருக்கிறாங்கடா. நான் வந்து அவளுக்கு சொம்பு தூக்குறவாலாம் குடிக்கிறா. ஆனா அவனுக்குள்ளே பெரியவன இதுதானே. அவனுக்குள்ளே மேலே கீழே நடுவு 3 இருக்கும் தானே அதிகமா இருக்கும். ஆமா இல்ல நம்ம 2 தானே ப்ரோ. 3 இருக்கா? இருக்கு ப்ரோ. 3-4 இருக்கும் போல மச்சான். ஆமா இவன் சந்தா சொல்றானே. அதனாலதான் அந்த மாமி அந்த வீடுல வந்து கண்டவெல்லாம் லட்டு செய்யறாங்க. நான் சாப்பிடுறது இல்லை. அப்ப செஞ்சவங்க வந்து அதுல கீழே அப்படி இருக்கலாம். அப்ப எனக்கு ஒரு டவுட். இப்போ லட்டுல பாக்கு ஒண்ணு மாற்றிமா தெரியல. அந்த இவன் ஹாப்பி வீக்கி கூட போட்டிருந்தான். என்ன அப்படிலாம் பண்ணிட்டு தெரியுறீங்க? அப்ப எனக்கு ஒரு டவுட். வடக்கனுங்க வந்து ஐயரா மாட்டாங்களா? அது வடக்கன் அப்படி இல்ல ஐயருங்களே போடுறானுங்களா? போட்டு என்ன அப்போ இல்ல அவச்சாரத்துல தலையில பிறந்தவங்க எது வேணா போடுவான். நீ காலில் பிறந்த நீ அதெல்லாம் கேட்கவே கூடாது. இட்ஸ் அகைன்ஸ்ட் தி லான்றோம். தலையில பிறந்தவங்க இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாமாடா? இல்ல இது மட்டுமா இல்ல இன்னொன்னு பண்ண போறானுன்னு தெரியல. ஒண்ணுக்கே அங்கதான் அடிக்கிறானுங்க. தெரியுமா தெரியாதா? லட்டுல தண்ணியில கம்மி ஆச்சுன்னா அதான் பண்ணுவாங்க. வடகாட்டு அக்கல்ல கை விட்டு உள்ள தேய்ப்பானுங்களா? அந்த மாதிரி தேய்க்கிறானுங்களா கூட தெரியல. சமசமரி பக்கல் லட்டு வந்து என்ன பண்ணானு தெரியவே இல்லையே. உள்ள சிக்கன்லாம் வேற சாப்பிடறாங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உள்ள சிக்கன்லாம் வேற சாப்பிடறாங்க. அப்ப ஆனா நம்ம மட்டும் சிக்கன் சாப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க. செக்யூரிட்டி வாங்கி போய் தரானா அது 200 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அது எந்த அளவுன்னு தெரியல. சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். பெருமாளுக்கு ஒரு வாய் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வரோம். பெருமாளுக்கு படைச்சுதான் சாப்பிடுவாங்களே. ஆனா வந்து நம்ம ஊர் சைடுல இருக்கிறாங்க எது மஞ்சமாக்கானுங்க. அவங்க எல்லாம் திருப்பதி போகும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நண்டு எல்லாம் போவானுங்க, நான்வெஜ் செய்யக்கூடாது. கேட்டா பெருமாளை பார்க்க போறோம், பெரிய பண்ண பார்க்க போறோம்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏழுமலையான் பார்க்க போறோம், பெருமாளை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போவானுங்க. ஆனா இப்ப அங்கேயே நம்மளாச்சும் சரி சாமி பக்தியோட இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ரேராதான் பார்க்க போறோம். அவனை அது வந்து ரேராதான் அவனை பார்க்க போறோம் நம்ம. அதனால நம்ம ஒரு பக்தியோட இருக்கிறோம். அவனுங்க அங்கேயேதான் இருக்கிறானுங்க. அவனுக்கு ஏன் இல்ல? ஆனா இவங்களுக்கு சொன்னா புரியாது. அது வேறடா நம்ம வேறடான்னு அப்படியே வீட்டுலதான் அவங்க விடியாலுமே சாமி கும்பிடுவாங்கடா. நம்ம பகல்ல இல்ல இவங்க எல்லாம் பத்தி பேசணுமானே எனக்கு பூச்ச மாயத்துல ஒரு மாதிரி எனக்கு 60 ரூபாய் தெரியல. நூலை பத்தி பேசணும்னாலே அவங்க எப்படி ஒரு காலத்துல நம்மள நினைச்சுனாங்களோ இப்ப எனக்கு அந்த மாதிரி இருக்குது அவங்கள பார்க்கும்போதுலாம். அப்ப அவனுக்குதான் சூத்தராஸ். அதுதான் அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல நம்ம இவனெல்லாம் பத்தி பேசணுமா, இவங்களுக்கு பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா சொல்லி பேசினாங்கல்ல. இப்ப எனக்கு அந்த மாதிரி இருக்குது. அவங்கள நினைச்சா 60 ரூபாய் இருக்குது.
அந்த வீடியோல இன்னொரு கேள்வி ஒண்ணு சொல்லிச்சு பாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க அதனால நாங்க சாப்பிடல, சோறு முன்னா எல்லாருமே சாப்பிடுறாங்க நீ சாப்பிடாத, சாப்பிட்டு நாங்க போறோம் அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்க. அதே மாதிரி அதான்டா கண்ட வகையெல்லாம் போடுது, அதனால நாங்கெல்லாம் சாப்பிடுறதே இல்லை, நீங்க தான் அதுக்கெல்லாம் அடிச்சுக்கிறீங்க, நீங்க தான் அதெல்லாம் தலைவர் எங்க அப்படி கேட்டாரு, ஆட்டோல கூட தான் போறீங்க, அப்பப்ப சீட்டை மாத்தி எடுத்துன்னு போவீங்க, ஒரே சீட்ல தானே போவீங்க உட்காந்துன்னு. இப்ப ஹாஸ்பிட்டல் போறீங்க, உங்களுக்கு அவளுக்கு மட்டும் தனியான ஹாஸ்பிட்டல் இருக்கா? ஒரு மயிரும் அதெல்லாம் ஷார்ட்ஸ்ன்றதுனால ஒரு சீக்கிரமா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பண்றதுனால இப்பதான் வரும், அதனால அதை பார்த்து நம்ம பேசணும்னு நினைச்சுக்கோங்க. அதுவும் நாங்க யோசிச்சு வச்சது கண்டென்ட் அவர் சொல்லிட்டாரு, அதுதான் இது செய்யணும். இப்போ வந்து அவளுக்குன்னு தனியா பஸ் இருக்கா, இல்ல அவளுக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் இருக்கா? மச்சான் அவளுக்கு தனியா ஸ்கூல் இருக்கா? ஃபர்ஸ்ட் இல்ல, அது நான் குருகுலம் அப்படி இல்லடா, எஜுகேஷன் சம்பந்தமா அவ்வளவு இருக்காது. அது மாதிரி எது தெரியுமா, நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்ல இருக்குது. நீ சரி ப்ரோ, சரி நர்சிங் இருக்குதா? இது போங்கல பள்ளிவாசலுக்கு ஒரு படிக்கிறதுக்கு குர்ஆன் ஏதோ படிக்கிறது போங்கல, நீ அந்த மாதிரி சொல்ற. நான் இல்ல இல்ல, நான் சொல்றது எப்படின்னா அவள் படிக்கிறது தான் பிரத்யேகமா ஒரு பள்ளிக்கூடம் இந்த ஊர்ல இருக்குது. டாடி எனக்கு சின்ன வயசுல வந்து அந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கலாம் ட்ரை பண்ணிருக்காரு, சேர்க்கல. அவன் சட்டை போட்ட உடனே என்ன நீங்க சட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பான் அப்பவே, அதனால அங்க எனக்கு சீட்டு கிடைக்கல. டிவிஎஸ் அகாடமி சொல்லலாம், பேர்லாம் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. டிவிஎஸ் அகாடமி அங்கதான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனா இது இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஆடிடுவாண்டா ஏதாவது அவ எதனா பிரச்சனை பண்ணாள்னா பாட்டில் உள்ள பறக்கும், அதுக்கு நான் கேரண்டி தெரிக்கும். அவள் அந்த இடத்துல எதுவும் ஆளெல்லாம் ஆட்ட முடியாது. அதுக்கப்புறம் தான் வந்து சரி அங்க சேர்க்கலான்னு சொல்லிட்டு மவுண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அதான் இப்படி உட்காந்து வரும். எங்க நண்பர் வந்து நண்பரோட அப்பா வந்து அங்கவாசல் போட்டுதான் அன்னைக்கே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க எங்க நண்பருக்கு. என் நண்பர் அப்படியே ட்ரை பண்ணிருக்காங்க. இப்ப இவா கூட நான் சேர்ந்துருக்கவே மாட்டேன். அங்க மாட்டுக்கறி சாப்பிட்டு இருக்க மாட்டேன் மச்சான், நான் சாப்பிட மாட்டேன். இப்போ கூட சாப்பிடணும்டா. இல்ல ப்ரோ, எனக்கு அது ஆகாது ப்ரோ. நீ சாப்பிட்டா நான் ஒண்ணு கேவலமான பார்க்க போறது இல்ல. நான்வெஜ் சாப்பிட்டு இருக்க மாட்டான், இப்ப சாப்பிட சொல்லலாம். ப்ரோ அப்ப ஆந்திரா லட்டு ஆச்சு சாப்பிட்டுக்கிறியா? பெருமாள் லட்டு. அப்ப அது மட்டும் மாட்டு வகுப்பு தானே கலக்குறான். அது இப்பதானே தெரியும். ஏய் பிராக்டிகலா பார்த்தா அப்படி பண்ண முடியாதுடா. இது அவுட் ஆஃப் த கண்டென்ட். இது லாஸ்டா பேசுவோம். கண்டவாலாம் வந்து தொழுவா, அதனால நீங்க லட்டு சாப்பிடுறது இல்ல. கண்டவாலாம் வந்து தெருவில் நடந்து போவா, அதனால நீங்க அந்த தெருவில் இருக்காதீங்க, வேற எங்கேயாவது போயிடுங்க. அப்படியும் இல்ல எங்க போனாலும் கண்டவாலாம் இருந்துனே இருக்கா, கண்டவாலாம் நடமாடினே இருக்கா அப்படின்னா அதனால சொல்லுவாங்க என்னது, வீட்டு முற்றத்துல தொங்கிடுங்க. இந்த சொல்லுவாங்க துளசி எல்லாம் சுத்துவானுங்களே மாடம், துளசி மாடமா, அந்த இடத்துல தொங்குங்க, சேமமா இருக்கும். எப்படின்னா பகவான் பாதத்துல போய் அடைஞ்சிருவீங்க, அந்த இடத்துல பண்றீங்க. கண்ணாடி பார்த்து வெட்டிப்பாங்க, பார்த்தது இல்ல? நான் ஒரு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி இல்லடா. இப்ப இந்த குமுடி உருவம் நார்மலா வெட்டிட்டு இருக்காங்க நூலுங்கெல்லாம். ஒரு சில பேர் அப்படி பண்ணுவானுங்க. அவங்க வெட்டக்கூடாது முடி, அவங்க தொடக்கூடாதுல்ல. ஆமா ப்ரோ, நீங்க போவீங்களா இல்ல அவங்க வீட்டுக்கு வருவாங்களா? வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு தெருவுல உட்கார்ந்து வெட்டிட்டு போயிடுவாங்க. தெருவுல சேர்க்க மாட்டாங்க, அவளுக்கு தெரு இருக்குல்ல அந்த தெருவுல சேர்க்க. அது என்ட்ரன்ஸ்ல எல்லாம் வெட்டி முடிச்சு எல்லாம் கேட்க முடியாது. ஏன்டா தெருவுல வரலாம் கேட்க முடியாது, கீசுவாங்க நூல உஷாரா இருந்துக்கோ. சரி, எப்போ அடுத்து மூத்திரம் டாபிக் போலாம். மூத்திரம் உடலுக்கு நல்லதா கெட்டதா? எக்ஸ்பர்ட் பேசுவாரு. ஒரு அனுபவசாலி ஒருத்தர் பேசினாரு, கொஞ்ச நாளா கட்டினாரு அவரு. ஆனா அந்த அவர் பேசுனதுல எனக்கு அந்த லைன் மட்டும் நல்லா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்திரம் மட்டுமே குடிக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும்தான். இந்தியாவின்றத தமிழ்நாட்டுல அதிகபட்சம். தமிழ்நாட்டுல இல்லையா, வடக்கு சைடு எல்லாத்துலயுமே இருக்குது. சரி, அவங்க வந்து இப்பதான் ஊடுருவுது. யாரு இந்த பிஜேபி காரணங்களால சொல்லுங்க. நானு எங்க டீம்ல ஒருத்தர் இருக்கான், பினுஜான் பிரசாந்த் ஒருத்தர் இருக்கான். அவளை சொல்றா, ஆமா அவர் பிஜேபி கட்சிக்காரர். அவரு என்ன டவுட்னா, இவனு ஏன் மூத்தத்தை அவ்வளவு விரும்பி குடிக்கிறான்னு தெரியல. அவ்வளவு புனிதமானதாடா. அப்புறம் நமக்கு அதை ட்ரை பண்ண கூட தோண மாட்டேங்குது. ஏன்னா அது மூத்திரம். நம்ம யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் அதை குடிப்பாங்களான்னு. ஏன்னா அது மூத்திரம். என்னது மூத்திரம்? இந்த வீட்டுல யாரா செத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, இந்த பஞ்சகவ்யம் கலந்து கொடுப்பானுங்க பாரு, பால் தயிர் இதெல்லாம் போட்டு
காரியத்தனிக்கா நீங்க ஒண்ணு கொடுப்பானுங்க. ஞாபகம் இல்ல correct ஆ. இப்போ உங்க தாத்தா செத்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, சரி பாட்டி சும்மா தான் ஆத்மா செத்து ப்ரோ. எங்க வீட்டுல வடை பாயாசம் தான் உங்களுக்கு தரேன். எப்படின்னா அப்ப வந்து அந்த ஹோமம் எல்லாம் பண்ணுவாங்க அவளை கூப்பிட்டு வந்து. அப்ப அவ என்ன பண்ணுவா, மாட்டு மூத்திரம் பால் தயிர் எல்லாத்தையும் கலந்து ஒரு இது கொடுப்பான். எனக்கு அது சொல்லிட்டாங்க எப்படின்னா இதெல்லாம் கலந்து இதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லாம இருந்தா கூட நான் எதனா ஒண்ணு ஏதோ குடுக்குறாங்கன்ட்டு நக்கிட்டு போயிட்டு. ஆமா, அது குட்டதுல வந்து எனக்கு அது குச்சே ஆகணும் அப்படின்றானுங்க. ஜென்மத்துல என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. 7 போய் என்ன தூக்கி லாக் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க. நானும் யோசிக்கிறேன், வாங்கி வச்சுன்னு 1/4 மணி நேரம் கையில யோசிக்கிறேன் அது எப்படின்னு வச்சுக்கேன். அந்த பொருட்கள் எல்லாமே தனியா ஒன்னா சேர்ந்துச்சு. மூத்திரம் மட்டும் தனியா தெரியுது எனக்கு. கண்ணுக்கு அப்படியே விஷயம்ல தெரியுது. அந்த வெள்ளை கலர்ல இருக்கிற பொருட்கள் பால் தயிர் எல்லாம் ஒன்னா கலந்து சென்டர்ல இருக்குது. மூத்திரம் மட்டும் சைட்ல தனியா தெரியுது. எனக்கு வருது. ஒண்ணுமே பண்ணல. நக்கி பாத்தீங்களா இல்லையா? முடியல. சரி நக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நம்ம வந்து எப்படின்னா டென்சிட்டி அதிகமாக முதல்ல போவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படி தூக்கிட்டேன். டக்குனு தூக்கிட்டு கையை இப்படி உதறிட்டேன். முடிஞ்சுச்சு. அன்னைக்கு ஃபுல்லா நான் வந்து ஐயோ மூத்திரம் குஷ்டமே அது லைட்டா தான் கலந்துருப்பான்னு வச்சுக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு மூத்திரம் தான். எனக்கு வந்து அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்கிட்டீங்க. 60 அன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லை. நைட்டு தான் சாப்பிட்டேன். எதுவுமே இறங்கல. நைட்டு தான். அதுக்கப்புறம் மூத்திரம் வச்சா இல்லையா சாப்பிடணுமேன்னு சாப்பிட்டேன். ஆனா நீங்க எப்படி வாட்டர் கேன்ல எல்லாம் பிடிச்சி குடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கோயில்ல போயிட்டு மூத்திரம் பிடிச்சாங்களா அந்த வீடியோ பாத்தியா? ఒక சினிமா ஃபங்க்ஷன்ல చూస్తాను லட்டு சென்சிட்டிவ் டாபிக். அவனும் அதான சொல்றான். அத பத்தி பேசாதீங்கன்னா அவனும் சொல்றான். நீ ஏன் திரும்ப அதே சொல்ற? இவனுக்கு பயம் வந்துச்சு. எப்படின்னா மெய்யழகன் படம் வந்தது. எப்படியும் அது ஸ்லோவா போறதுனால ஓட்ட விட மாட்டானுங்க. நைட்டு தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்துக்கு. எப்படியும் அந்த படத்தை இவனுக்கு ஓட்ட விட மாட்டானுங்க. சும்மா சொல்ல ஒரு பதிவு. எப்படியும் அந்த படத்தை வந்து ஸ்லோவா போறதுனாலே பாதி பேர் பார்க்க மாட்டானுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வேற பேசுறோம். அந்த படம் அப்புறம் இவனு அந்த அவாலாம் இருப்பா, அந்த ஊருக்காரனவங்களும் அங்க இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் பார்க்கணும்ல. அதனால ஒரு மன்னிப்பு விட்டுருவோம் அப்படின்ட்டு இவர் மன்னிப்பு கொடுத்துட்டாரு. ஆனா ஆக்சுவலா ஒரு லைன் மட்டும் தான் இவனை பத்தி சொன்னான். சினிமா ஃபங்க்ஷன்ல சூஸ்தானு மட்டும் தான் இவனை பத்தி சொன்னான். அதுக்கப்புறம் சொன்ன பாயிண்ட் எல்லாமே பிரகாஷ் ராஜா சொன்னதான். ஆனா இப்ப யார ஃப்ரேம் பண்ணிருக்காங்க? கார்த்தி தான் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இதுல சூர்யா தான் பாவம். சம்பந்தமே இல்ல. இல்ல ப்ரோ, ப்ரொடியூசர் இல்ல, ப்ரொடியூசர் வந்துதான் ஆகணும். இல்லன்னா எதனா பிரச்சனை நடக்கும். எல்லாம் குடிக்கிறானுங்க. இதுதான் மூத்திரம் எப்படிதான் குடிக்கிறானுங்க? மாதிரி போல குஷ்டு போங்கடா. டே குஷ்டு போங்கடா. அவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. குஷ்டு திருத்த முடியாது. அப்படி மாடு எல்லாம் வேற அழிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், வாங்கி. ஆனா என்னால எவ்வளவு முடியுதோ அவள் தான் நான் கொடுக்க முடியும். நீங்க வந்து ரெஃபர் பண்ணி சொல்லலாம் ப்ரோ. மாடுலாம் காலி ஆகுதுல கொஞ்சம் கொஞ்சமா. அதான் இது நீ கேட்ட காட்டுதா? இப்போ மூத்திரம் வச்சு மூத்திரன்ற மாதிரி மாடு எல்லாம் போயிடுச்சுன்னா மூத்திரம் நெடியுது. மூத்திரத்துக்கு பதில் வேற என்ன பண்ணுவாங்க அடிஷ்னலா? அதான் நான் சொன்னேனே. இப்போ உண்மையாவே தருவேன் நானு. மாடோட புனிதமானது எதிரா நம்ம தான் தலையில பிறந்தவாதான். அப்ப அவனுங்க எடுத்து அவங்களே குடிச்சுப்பானுங்களா? இது மொத ஏதனோன்னா எவனே தெரியல. தலையில இவெல்லாம் வந்தா, வயிற்றுல இவெல்லாம் வந்தா, கால்ல இவெல்லாம் வந்தா. நீ எங்க இருந்து வந்தேன்னு முதல்ல தெரியும். என்ன நினைச்சுக்கிறானுங்க? முதல் தலைவலி வந்தோடனே தலையில நினைச்சுக்கிறானுங்க. ஏய் எதுவுமே பண்ண முடியாதுடா. போனா மூத்திரம் தானே குடிக்கணும். நம்ம வேணா குடிங்கடா. எனக்கு பிரச்சனை இல்லடா. போனா ஜூஸ் கிஸ் எல்லாம் குடிக்காதீங்க. அதெல்லாம் நாங்க குடிக்கிறோம். எங்க இல்ல மூத்திரம் இல்லன்னு அடுத்து போயிடலாம். அடுத்து என்னன்னா, இதுக்கு நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம்? நீங்க ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து அஃபண்ட் ஆயிடுச்சு. அந்த பொம்பளை எப்படி சொன்னானா, எல்லாரும் சாப்பிட்றா, எல்லாரும் வாங்கிட்டா, கண்டவாலாம் அதெல்லாம் பண்றதுனால நாங்க சாப்பிடுறது இல்லைன்னா நான் போனேன் போலன்றது வேற. ஒரே தடவை போனேன். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான்னு கேட்டா ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் எனக்கு வாழ்க்கையிலே. இவனுக்கும் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இவனுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருந்தார். வாசல்லே கணக்கு பாக்குறாரு பெருமாள் எங்க இருக்கு. அது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருக்குமே. இன்னொருத்தர் நண்பர் வேற அவர் வரல. அவர் வேற எங்கேயோ ஒரு வேலையா போயிருக்காரு.
இது மாதிரி சொல்றதுனால எனக்கு அது அஃபண்ட் ஆச்சு. எப்படின்னா நானும் சாப்பிட்டுக்கிறேன். அது வெஜ் நான்வெஜ்ன்றதெல்லாம் மேட்டர் இல்ல. அந்த லட்டு நானும் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப அந்த கண்டவன்லாம் போது நானும் அந்த கண்டவன்ல ஒருத்தன் ஆயிடுறேன்ல. நீ எப்படி அந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இப்போ அந்த மாமிக்கு ஒரு பதில் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, மாமி நீங்க வந்து முற்றத்துல தொங்கிடுங்கோ, க்ஷேமமா இருப்பீங்க, பகவான் பாதத்துல போய் சேர்ந்துருவீங்க. அந்த மாமி இன்ஸ்டாகிராம் ஐடி அட்டாக் பண்ணி அவ ஐடியெல்லாம் நமக்கு தெரியாது, போய் ஆத்திலே வச்சு அட்டாக் பண்றா. இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போவாதீங்கன்ற நானு. என்ன சொல்றேன்னா அந்த கோயில் இல்ல, கோயிலுக்கே போவாதீங்கன்னான்ற நானு. பாத்தியா ஒருத்தன சொன்னான் அந்த வீடியோல, பணக்காரன் தான் எனக்கு காசு கொடுப்பான், நான் அவனை தான் பார்க்கணும், நீ வர நீ நான் உன்னை கூப்பிட்டேன்னு கேட்கறான். பெருமாளுக்கு சிகிச்சை மட்டும்தான் பணக்காரன் சிகிச்சை. அவனே சொல்றான்டா, அவனுக்கு தெரியும் இது சும்மா கல்லுன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். அவன் உள்ள என்னவோ பண்ணுவான். நிறைய வீடியோ நீங்களும் பாத்துருப்பீங்க, அதெல்லாம் நான் இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்க வீடியோ முக்கியம், அதை நாங்க காப்பாற்றணும். அதனால இப்போ அங்க அது என்ன கிடையாது, எஸ்ஆர் பிரியாணி போறா, ஆதில் பிரியாணி போய் சாப்பிட போறான். நெக்கி நெக்கி சாப்பிடுவான் அவன். ஏன்னா எதுக்குமே போவாதீங்கன்ற நானு. கல்லுதான் இது புரிஞ்சுங்கடா. நான் கேட்டேன், அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அவன் யாரு பூஜை பண்றான்ல, அவனுக்கு தெரியும். அவனுக்கு வந்து அது வெறும் கல்லு தான் தெரியும். அவன் அதனால உள்ள சிக்கன் சாப்பிடுவான், வேற எல்லாம் இன்னும் திருமணம் எல்லாம் பார்ப்பான். மச்சான் எந்த நூலாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றிக்கிறானா? இந்த மாதிரி இப்ப நீங்க கும்புறீங்களா பொதுவா, இப்ப என் பையன் பாஸ் ஆயிட்டா காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன், கொட்டை அடிக்கிறேன்னு, அந்த மாதிரி எந்த நூலாவது பண்ணி. ஏன்னா அந்த இடத்துக்கு தினமும் போறாதனால அதை பத்தி அவனுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எப்படா ஒரு வாட்டி தான் போறோம். அவனுக்கு தெரியும்டா அது வெறும் கல்லு. அதான் தினமும் போறோம், மத்த நாள் போறோம்ன்றது கிடையாதுடா. இல்ல அது வெறும் கல்லுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா உங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதை விட்டா வேற நம்பிக்கை இல்ல. பூஸ்ட் குத்துக்கிறானுங்கல்ல, அப்படி இல்ல. அதை விட்டா இவங்களுக்கு வேற நம்பிக்கை இல்ல. இப்படி கூப்பிட்டா அப்படி நடக்கும். நம்பிக்கை வேணும். மச்சான் இப்ப எப்படின்னா, இப்ப இவர் சொல்லுவாரு ஜெயம் ரவி, அவங்க அம்மா சொல்லுவாங்க பாரு, யாரும் இல்லாத பத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்களே. அந்த இப்ப இவன் சொன்னானா அதுதான்டா நம்பிக்கை. இல்ல நான் எனக்கே குத்துக்கணும்னா அதுதான் நம்பிக்கை. பகவான் பார்த்து பார் அப்படின்னீங்கன்னா அவனும் பார்த்துக்க மாட்டான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ரூம்ல போயிட்டு இந்த தெளிப்பு நீர் பாசனம் மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா மூத்திரம் தெளிச்சு விட்டு இருக்காங்களாம். இல்ல லட்டு எல்லாம் புனிதமாயிடுச்சு, போய் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்ல, ஸ்பிரேமீரன் வச்சிருக்காங்களா, லட்டுல அடிச்சு விட்டுறாங்களா, புனிதமாயிடுச்சு ஒரு சூத்திரனை வந்து நீங்க இது பண்ண விடுங்களேன். நீங்க சொல்ற பாசையில சொல்றேன், ஒரு நார்மலான ஆளை வந்து உள்ள பூஜை பண்ண விட்டுட்டு அவன் பூஜை பண்ணி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள கோமி தெளிச்சு அந்த தீட்டு போக்கிக்குங்களா, இப்படி பண்ணலாம்ல. லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு மாமிசம் பட்டுருச்சு, அது என்ன ஒரு அவசாரம், அது என்ன பாகவதர் அவசாரம், பாகவதர் அவசாரம். அதெல்லாம் மூத்திரம் தெளிச்சு போக வச்சிருக்கீங்க. ஏன் இப்போ ஒரு நார்மலான மனுஷனை உள்ள அனுப்புங்க, நீங்க சூத்திரனை கூட அனுப்புதா இல்ல, ஒரு சத்திரியனை அனுப்புங்க. அதுக்கு மேல தலைக்கு கீழே தொண்டையிலயோ அவன் அங்க இருந்து பிறந்தவன், அவனை உள்ள விடுங்க, அவனை பூஜை பண்ண விடுங்க, அவனுக்கு சொல்லி விடுங்க. அவன் வெளில போனதுக்கு அப்புறம் அதே மூத்திரம் தெளிச்சு நீங்க தீட்டு கழிச்சுக்கீங்க, அப்படி பண்ணுங்களா. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன நினைச்சு கொரோனா அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு. இது ஜாலியான வீடியோவா பேசலாம்னு நினைச்சேன் நான். எனக்கு வெறி ஆயிடுச்சு, சிரிக்கிறேன் நானு, கோபமா இருக்கிறேன் நானு. ஒன்னும் இல்லைங்க, அது வந்து எப்படி சொல்றது, நான் பிளாங்க் அவ்வளவுதான். அது நீ இந்த மாதிரி பண்றதுனால உன்னை வந்து கேவலமா தான் நான் எல்லாமே பண்ணுவான். ஆனா நீ தட்டுல போற காசுலாம் எடுத்துப்பான், உண்டியில போற காசுலாம் எடுத்துப்பான். அவன் சேமமா இருப்பான். பிச்சைக்காரனுக்கும் கோயில்ல மணியடி உள்ள தட்டு காட்டுறவனும் ஒரு ஏன் ப்ரோ பிச்சைக்காரன் சீம்பத்து இல்லடா. பிச்சைக்காரன் பணக்காரங்கிட்டையும் ஒரே காசு தான் வாங்குவான், ஏழை கொடுத்தாலும் வாங்கிக்குவான். அவன் எந்த இதுவும் பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த நேரத்துக்கு அவன் காசு கொடுத்துட்டானா, பிச்சைக்காரனுக்கு யாரா இருந்தாலும் கடவுள் தான். நான் கொடுத்தாலும் கடவுள் தான். ஒரு கார்ல வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் கடவுள் தான். சாமி அவன் அப்படியே இப்படி கையெழுத்து கும்பிட்டான், தட்டுல காசு போட்டு நல்லா சாமி சொல்லிக்கிறானா. என்ன 10 ரூபா போடுறேன், ஒரு ரூபா சேர்த்து போட்டு 11 ரூபா போடுங்க. உண்மைதான் மச்சான் லைஃப்ல. அவன் காசு தான், அவன் வேலைக்கு போறான். அவன் டெய்லி கோவில் உள்ள இருந்து வெளியே இருந்து ஒரு வித்தியாசம். இது எல்லாத்தையும் போய் சொன்ன மாமி லாஸ்ட்ல தான் தெரியுமா சொன்னா, நீங்க உண்டியில போடாதீங்க தட்டுல போடுங்க அப்படின்ற காசை. நீ காசு மட்டும் வாங்கிக்குவாலாம். அவன் கட் பண்ணுவான். கோயில்லாம் கோவில் செய்தா போறாங்க, கோவில் எல்லாம் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா வச்சுட்டு அவங்களுக்கு தெரியும் கடவுள் இல்லை, ஒரு கர்மம் இல்லைன்னு பிளாங்கா தெரியும். அவங்க பையனுக்கு அவங்க சொல்லி வளர்க்கணும், இதுதான் வாழ்க்கை, இதான் லைஃப், இதான் இதுன்னு. அப்போ வந்து கோவில் வெளியே பிச்சைக்கார பாக்குறான், அது பக்கத்துல வந்து ஒரு நூலுங்களை பாக்குறாங்க.
இந்த பையன் திடீர்னு டவுட்டுமா இவங்க ஏமா எங்க பண்றாங்க இவங்க ஏமா எங்க பண்றாங்க இவங்க ஏமா இங்க இந்த அங்கிள் ஏமா உக்காந்து காட்டுறாரு அந்த அங்கிள் ஏமா தட்டு இல்ல இவங்க ஏமா இங்க இருக்காங்க இவங்க ஏமா ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க அவங்க ஏமா ட்ரெஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. அவங்க அம்மா சிம்பிளா ஒரே டைலாக் ஏதாவது சொல்றாங்க, அவங்க உள்ள பிச்சை எடுத்தாதான் இவங்க வெளியே பிச்சை எடுக்கிறாங்க. ஒரே டைலாக் அவ்வளவுதான் முடியும். மொத்தம் முடிஞ்சிச்சு. அவங்க உள்ள பிச்சை எடுத்தால இவங்க வெளியே பிச்சை எடுக்கிறாங்க. முதல்ல பிச்சை துணி பத்தி தானே கேக்குறான், நீ பிச்சை எடுத்து ஆமாண்டா அவங்க ட்ரெஸ் புரியுது அவனுக்கு. ட்ரெஸ் போடாம பிச்சை எடுக்கிறாங்க. புனிதமா பிச்சை எடுக்கிறாங்க, இவங்க புனிதமா பிச்சை எடுக்கிறாங்க. இப்படியே சொல்றா. அவன் 3 சட்டை போட்டனால தானே இவன் சட்டையே போடாம இருக்கிறான்னு சொல்றான். சொல்லலாம். அவனுக்கு 3 சட்டை, இவன் சட்டையை சேர்த்து போறதெல்லாம் அவனுக்கு சட்டை இல்லாம இருக்கானுங்க. நீ ஊ சட்டை மட்டும் போட்டா ஒருத்த இவனுக்கு சட்டையோட இருப்பானுங்க, பேண்டோட இருப்பானுங்க. கபாலி படக ஹீரோ கோட் சூட் போட்டு இருப்பாங்க. பாகவதர் அவச்சாரம் மாதிரி சட்டை போட்டா ஹரிதாஸ் அவச்சாரம். இப்ப அவங்க சட்டை போட்டா குத்தம் தானே மச்சான். அன்னைக்கு ஒரு நூல் பார்த்து 2-3 சட்டை போட்டுக்கிறான். ஆனா அது எதனா மூத்திரம் குடிச்சு வீட்டுல போயிடுவானுங்கடா. சட்டை போட்டு மேல அந்த பாதி வேஸ்ட் கீஞ்சி வேஸ்ட் போட்டுருந்தான். அதான்டா மூத்திரம் குடிச்சு வீட்டுல போயிட்டா முடிஞ்சிச்சு இல்ல. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் வீடியோ. தேங்க்ஸ். அவ்வளவுதான். பேசவே விருப்பம் இல்ல, ஜாலியா பேசலாம் தான் உள்ளே வந்தது. ஆனா அதுக்குள்ளே கல்லு எல்லாம் தூக்கி விட்டானுங்க. ஒரு அண்ணன் ஜேசி பண்ண வந்து தம்பி கல்லு தூக்கு பண்ணிட்டாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பண்ணி சூத்து மக்களே, பண்ணி சூத்து சூப்பரா இருக்கும். ஜெயிச்சு பண்ணா நான் உங்களை மறுபடியும்